கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்றும் நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரிவித்து அவரிடத்திலிருந்து விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். அதை அவர் நம்மில் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் இந்த தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை யார் வேண்டுமானாலும் கூப்பிடலாம். படித்தவர்களும் சரி, படியாதவர்களும் சரி, பலமுள்ளவர்களும் சரி, பலன் இல்லாதவர்களும் சரி, ஏழையானாலும் பணக்காரனானாலும் சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் யார் வேண்டுமானாலும் கூப்பிடலாம். அப்படி கூப்பிடும் பொழுது அவர் உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். மேலும் பதில் தந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65 அதிகாரம் 4 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிப்பேன் என்று சொல்லிவிட்டு அதில் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன், அவர்கள் கூப்பிடும் முன்னே பதில். எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் சிலருடைய ஜெபங்களுக்கு பதில் தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 28 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு கீழே உள்ள வசனங்களிலே சொல்லுகிறார், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். ஹல்லேலூயா. என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கூப்பிட்டாலும் பதில் கொடுக்க மாட்டாராம், அதிகாலையில் தேடினாலும் பதில் கொடுக்க மாட்டாராம். அதே அதிகாரம் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 24 சொல்லுகிறது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வருத்தீர்கள். தேவன் நம்மை கூப்பிடுகிறார். அப்பொழுது நாம் கவனமாக இருந்து செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் கூப்பிடும்போது அவர் பதில் தருவார். தேவன் கூப்பிடும் பொழுது நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் நாம் கூப்பிடும் பொழுது தேவன் செவி கொடுக்க மாட்டாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனை நோக்கி கூப்பிட்டு நாம் பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உத்தரவு கொடுப்பேன் என்றும் பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்றும், நீங்கள் கூப்பிடும் முன்னே நான் பதில் தருவேன் என்றும், நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்காவிட்டால் நீங்கள் கூப்பிட்டாலும் நானும் கேட்க மாட்டேன் என்றும் பல்வேறு கூப்பிடுதல்களை பற்றி எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.